பக்தர்களுக்கு பகவான் கருணை காட்டுகிறார். அது சொல்லவே வேண்டாம். அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. அருணகிரியாருங்கிற பக்தருக்கு கடவுள் அருள் பண்ணினார். அது வரம்புக்கு உட்பட்ட அருள். வரம்பிலா அருள் எது? பகைவனுக்கு கருணை காட்டினார். சூரன் எதிர்த்தாப்புல நிற்கிறான், முருகன் இங்கே இந்த பக்கம் நிற்கிறார். இந்த சூரனை மாதிரி தவம் பண்ணவன் எவனும் கிடையாது. ஏன் தெரியுமா? முருகனை பார்த்து விட்டானே, எதிர்த்தாப்புல பார்த்துட்டானே, அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். சண்டை போட்டான். முருகப்பெருமான் லேசா ஒரு கண்ணை காமிச்சார். அருள் பாஞ்சுது. அவனுக்கு ஆணவம் போயிடுச்சு. இப்படி பார்க்கறான். ஓ, இது கடவுளா இருக்குமோ? அன்னைக்கு நான் இதை நம்பலையே. இந்த பையனை இன்னும் பல்லு முளைக்காத பிள்ளைன்னு சொன்னனே, தப்பா போச்சே. இவன் யாரு? மன்மதர் 1000 கோடி மன்மதன் சேர்ந்தாலும் இவன் கால் தூசிக்கு ஆளாக மாட்டார்கள். 1000 கோடி காமர் அப்படி சேர்ந்தா கூட வள்ளலுடைய கால் தூசிக்கு ஈடாக மாட்டார்கள். இவனை பார்த்தா எப்படி தெரியுது? கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான். இவனை போய் பல்லு முளைக்காத பிள்ளைன்னு சொல்லிவிட்டனே, எனக்கு தெரியாம போச்சே. இவன் யாரு தெரியுமா? அழகான மகிழ் வாகனத்தில் வர்றான். கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான். மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ. திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அல்லவா இவன்? 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணன் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பாலார். 1000 கோடி காமன் வந்தாலும் இவன் கால் தூசிக்கு இணையாக மாட்டார்கள். புத்தி வந்துருச்சு சூரனுக்கு. திடீர்னு முருகப்பெருமான் அந்த கண்ணை அப்படி திருப்பிட்டார். நம்மளுக்கும் அப்படித்தானே செய்கிறாரு. கண் பார்வை பட்டதுனால அப்படி ஒரு மாற்றம். சரி, சண்டை போட்டான். கடுமையான சண்டை. கடைசியில் சேவலும் மயிலும் ஆனான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு உயிர் எப்படி 2 உயிரா வரும்? ஒரு சூரன் தானே விழுந்தான். அப்போ ஒரு உயிர் தானே அங்கே இருக்கு. அப்போ ஒரு உடம்பு தானே எடுத்துக்கணும். இப்போ நான் இருக்கேன். நான் இறந்து போனா அடுத்து ஒரு உடம்பு எடுத்துக்கு போனா 2 உடம்பு எடுக்க முடியுமா? 2 உடம்பு எடுக்க முடியாது. எனக்குள்ள உள்ள இருக்கிற உயிர் ஒன்று தானே. இவன் எப்படி சார் ஒரு ஆள் விழுந்தான் 2ஆ வந்துரு? சேவல் மயில், சேவலுக்கு தனி உயிர், மயிலுக்கு தனி உயிர். அது எப்படி சார் முடியும்? திருப்பாதிரிப்புலியூர் ஞானியாரடிகள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி பண்ணின திருத்தலம் திருப்பாதிரிப்புலியூர், கடலூர். அப்படி சொன்னத்தான் புரியும் நமக்கு. அந்த திருத்தலம் ஞானியார் சுவாமிகள் அழகா எழுதினார். சூரனுக்குள்ள ஒருத்தன் இல்ல, 2 பேர் இருந்தாங்க. சூரன் பதுமன். அவனுக்கு என்ன பேரு? சூர பதுமன்னு பேரு. அதுக்கு பழைய கதையெல்லாம் இருக்கு. சூரன் பதுமன் 2 பேரும் உள்ள இருந்தாங்களாம். சூரன் மயிலானான், பதுமன் சேவலானான் அப்படின்னு அவர் எழுதினார். எல்லாம் சரி. எனக்கு ஒரே ஒரு வினா. நல்ல சபை, அருமையான மக்கள். ஒரே ஒரு வினா. நம்ம வினையினால பிறப்படுக்கிறோம். அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி வந்துகிட்டு இருக்கு. சரி, ராமன் ராவணனை கொன்றான். வதை, ராவணன் வதைப்படலம். கண்ணன் கம்சனை கொன்றான். கண்ணன் அதே மாதிரி கம்சனை கொன்ற மாதிரி சிசுபாலனை கொன்றான். அங்கெல்லாம் சம்ஹாரம். முருகன் சூரனை கொன்றானா? இல்லை, திருத்தி பணி கொண்டான். அப்படி மாத்திவிட்டான். சேவலும் மயிலுமா மாத்திவிட்டான். நமக்கு எதிராளி மேல அவனுடைய கொள்கையில தான் கோபமே தவிர அவன் மேல கோபம் இல்லை. நமக்கு கொள்கை தானே பிடிக்கல. கொள்கையை திருத்தி விட்டா அந்த ஆளு மேல நமக்கு என்ன கோபம்? அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை.
கொள்கையில் கோபம் வந்தால் ஆளை வெட்டுறாங்க. ஆளை வெட்டி யாருக்கு என்ன லாபம்? கொள்கையை வெள்ள வெட்டணும் பேச்சினால. என்ன பண்ணுனானா திருத்தி பணி கொண்டான். இப்ப மயில் யாரு? மயில் சூரன் மயில். சேவல் யாரு? சூரன் சேவல். தேவர்கள் காலில் வந்து விழுந்தாங்களாம். மயில் சிரிச்சுதான், டே தேவேந்திரா, அன்னைக்கு என்ன கும்பிட்டேன், இன்னைக்கு என்னத்தான் கும்பிடுறேன். அன்னைக்கு பயந்து கும்பிட்டேன், இன்னைக்கு பணிவோட அன்புனால கும்பிடுறேன். அப்ப சூரனுக்கு வாழ்க்கை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் அழகா சொன்னார். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்பது ஆயவும் கொல்லோ. தீயவனாய் இருந்தாலும் முருகனுக்கு முன்னால போனா அவர்கள் தூயவராய் மாறுவார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டுமா? அடுத்த வரி, தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்பது ஆயவும் கொல்லோ. முன்னாள் அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். மாயையினுடைய மகன் சூரன், அவனுக்கு வரம்பிலா அருள் கிடைச்சது. வரம்பிலா அருள் யாரு சொன்ன வார்த்தை? கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொன்னார். சூரனுக்கு இவன் செய்த அருள் வரம்பில்லாத அருள். ஒரு பகைவனுக்கு அருள் கொடுத்து அவங்கால எல்லா தேவர்களும் கும்பிட வச்சு, இதுதான் சார் வரம்பிலா அருள். ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன். பக்தனுக்கு கருணை காட்டுவது அருள், வரம்பு உள்ள அருள். பகைவனுக்கு கருணை காட்டுவது வரம்பிலா அருள். சரி, ரெண்டாவது முக்கியமான செய்தி. ஆமா, முருகனுக்கு எத்தனை பெண்டாட்டி சார்? இது ஊரறிஞ்ச ரகசியம். தெய்வ யானை வள்ளி. யாரு மேல முருகனுக்கு ரொம்ப காதல்? இது என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறேனா? சொல்லுங்கம்மா, யாரு மேல ரொம்ப காதல்? வள்ளி மேலையா? ஆமா, அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். எங்க ஒரு பக்கம் தெய்வ யானை, ஒரு பக்கம் வள்ளி. வள்ளி மேலதான் ரொம்ப காதல்னு அந்த அம்மா சொல்றாங்க. புரியுதா? ஏன் அப்படி? அங்கதான் நம்ம ரெண்டாவது செய்தி இருக்கு. தெய்வான ஆமா, வள்ளி மேல எவ்வளவு காதலுங்கிறீங்க? பாதி மதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. புரியுதா? வள்ளி நாச்சியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு கீழே உட்கார்ந்து முருகப்பெருமான் அந்த பாதத்தை பிடிச்சு விடுவார் இல்ல, அமுக்கி விடுவார் இல்ல, மெதுவா வருடி கொடுப்பாராம். பிடிச்சா கூட அவளுக்கு வலிக்குவேன்னு. ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு ஆளு சொன்னா, முருகனை நம்மள மேர்த்தம் போல இருக்கு சார். ஏதோ அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதுல என்ன தப்பு? மாயையின் மகன் சூரன், அவனுக்கு அருள் பண்ணவன் இந்த வள்ளிக்கு அருள் பண்ண மாட்டானா? பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. இன்னொன்னு தெரியுமா? பணியாவென வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. கந்தர் அனுபூதி. எனக்கு என்ன வேலை வச்சிருக்க சொல்லுன்னு வள்ளிட்டு போய் கேட்டானா. பணி யான்னா என்ன அர்த்தம்? யாது இல்ல யா, யான்னா பன்மை. என்னென்ன வேலை வச்சிருக்க எல்லா வேலையவும் கொடு, மொத்தமா செய்கிறேன். ஆனா ஒண்ணு செய்கிற பொழுது உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது போதும். அதான் பணி யா. எத்தனை பணி, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வேலை கொடுக்குறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேலை பார்ப்பேன். அப்போ உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல, அது போதும். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. வள்ளிக்கு வாய்த்தவனே, கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ள துகரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. அவனுக்கு வள்ளல்னு பேரு. வள்ளலுக்கு என்ன பெண்பால்? தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல, தொண்டச்சி. பாரதி, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சூதர் பணையம் என்று ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல, மூடத்தீ. கயவனுக்கு பெண்பால் கயவி இல்ல, கயத்தீ. எல்லாம் கம்பன் கம்பன். அதே மாதிரி வேடுவனுக்கு பெண்பால் வேடுவச்சி. வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. முருகன் வள்ளல், அவ வள்ளி. இந்த ஒரு பாட்டு எல்லாரும் பாடுவாங்கல்ல, என்ன மாறிலா வள்ளி வாழ்க. அது என்ன மாறிலா வள்ளின்னா?
மாறுபடாத வள்ளி. முருகப்பெருமான் வாரி வாரி கொடுப்பாராம். வள்ளி பக்கத்தில் வந்து நின்று, என்னங்க நீங்க கொடுத்தது பத்தாது, இன்னும் ஒரு 50,000 வெள்ளி அள்ளி கொடுங்க வாழாம். புரியுதா? அதுதான் வள்ளி. புரியுதா? கணவன் சொன்னா மனைவி இன்னும் கூட கூடும்பாளாம். நம்மளுக்கெல்லாம் யாராவது வந்து கேட்டா பின்னால திரும்பி பார்ப்போம். அங்கிருந்து உத்தரவு வந்தா நீங்க சாப்பிடலாம். ஒரு மாதிரி பார்த்தா நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. இயல்பு. வள்ளி என்ன சொல்லுவாளாம்? இன்னும் கொடு, அடுத்த வருஷம் கொடு, இன்னும் நிறைய கொடு. அதனாலதான் வள்ளின்னு பேர். இருங்க, இப்ப நான் கேட்ட வினா, இந்த தெய்வ யானை மேல காதலை விட வள்ளியின் மேல் காதல் அதிகம். எதனால? அங்கதான் என் தலைப்பு நிக்குது. வள்ளி வள்ளிமலையில இருக்கா. ஒரு தரம் வள்ளிமலைக்கு போய் பாருங்க, அருமையான இடம். நான் அந்த காலத்தில் 93 போனேன் வள்ளிமலைக்கு. அதுக்கப்புறம் பலமுறை போயிட்டு வந்துட்டேன். சென்னை காட்பாடிக்கு பக்கத்தில் வள்ளிமலை. வள்ளிமலையிலே முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதமா இருப்பார். அந்த காலத்திலே வள்ளி அங்கே இருந்தாள். வள்ளி கிழங்கை எடுத்த குழி, அதில் போட்ட பிள்ளை மான் குட்டி போட்டது, பார்த்தது மனுஷ குட்டியா இருந்தது, மான் ஓடி போயிடுச்சு. வள்ளிக்கிழங்கு எடுத்த குழியில இருந்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பேர் வச்சாங்க. அழகான பொண்ணு வளர்ந்தாள். முருகா 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 முருகா, எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகா. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள் தாராய். ஒரு தரம் முருகான்னு சொன்னா 2 காலையும் கொண்டாந்து தலையில வச்சிருவானா. இந்த காலம்பர கூட ஒரு பேச்சு வந்துச்சு, முருகா எனும் நாமங்கள். முருகாங்கிறது ஒரு பேரா பல பேரா? பல பேராம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் தெரியுமா? முகுந்தன்னா யாரு? காப்பாற்றக்கூடிய திருமால். ருத்ரன்னா யாரு? ஒடுக்கக்கூடிய பெருமான், ருத்ரமூர்த்தி. கமலன்னா யாரு? கமலாசனத்தோன், பிரம்மா. முருகா, முருகா, மூன்னா முகுந்தன், ரூன்னா ருத்ரன், கானா கமலத்தோன். ஆக்கல், காத்தல், அழித்தல், 3 செய்யக்கூடிய ஒரு பெருமான். அதனாலே அவனுக்கு முருகன்னு பேரு. இந்த 3 பேரும் சேர்ந்ததுனாலே விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாராம். அந்த முருகப் பெருமான் வள்ளிக்கு எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. நாரதர் அங்கிருந்து வந்தார், பார்த்தார், அங்க ஓடினார். முருகப்பெருமானே என்ன? அங்கே ஒரு பொண்ணு, ஆயல் ஓட்டக்கூடிய பொண்ணு, வேடர் வீட்டில் பிறந்த பொண்ணு, அம்மான் மகள், தமது சொந்த அம்மான் மகள். அந்த மான் மகள் உங்க மாமாவுடைய பிள்ளை, மாமாவுடைய பொண்ணு. நீ போய் அவளை தடுத்தாட்கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் இங்கே இருந்து புறப்பட்டாராம். வேடனா போனாராம். போய் பக்கத்தில் நின்னாராம். இந்த பொண்ணை பார்த்தாராம். நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாராம். வேடா போடா ஏடா மூடான்ட்டாளாம். ஆமாங்க, திட்டி இருக்க அப்படி. ஏடா வேடா போடா மூடா திட்டி இருக்கிறா கண்டவாகல. இவன் பார்த்தா, என்னடா இந்த போடு போடுறா அந்த பொண்ணு, முருகனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போடா. இவ தவிச்சுக்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா வந்துட்டார். வந்த உடனே வேடன் பார்த்தான். வள்ளி சொன்னா, இந்த பாரு, இந்த வேடர்கள் பொல்லாதவர்கள், நீ நின்ன உயிர் போயிடும். உடனே வேங்க மரமா மாறி போயிட்டான். அவங்க அப்பா வந்து பார்க்கிறார், என்னடா காலையில இல்லாத மரம் இப்ப வந்திருக்கே, வேங்க மரத்தை வெட்டுன்னாங்க. அவங்க அப்பா சொன்னார், நம்பிராஜன் மரத்தை வெட்டாதே, மரத்தை வெட்டாதே, நமக்கு சொன்னது மரத்தை வெட்டாதே. மனுஷன் விழுந்தா நாட்டிலிருந்து காட்டுக்கு போறான், மரம் விழுந்தா காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்து பயன்படுது, மரத்தை வெட்டாதே. மனுஷன் வாங்குறதுக்கு கைய நீட்டுறான், மரம் கொடுக்கிறதுக்கு கிளைய நீட்டுது, மரத்தை வெட்டாதே. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படின்னு திருவள்ளுவர் பாடியிருக்காரு. மரத்தை வெட்டாதே. சரின்ட்டு போயிட்டாங்க. போன உடனே இவர் திரும்பவும் வேடனா மாறிட்டாரு. பக்கத்தில் வாராரு. உன்னைத்தான் அப்பவே சொன்னல, எங்க அப்பா வந்தா ஆபத்துன்னு. இல்லை, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பக்கத்தில் வர. அவங்க அப்பா என்னமோ சந்தேகப்பட்டு திரும்ப வர. இப்ப பார்த்தாரு, ஒரு கிழவனா மாறி போயிட்டாரு. இந்த வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க இந்த முருகன் பட்ட பாடு எவனும் யாரை கல்யாணம் பண்ணிக்கவும் பட்டிருக்க மாட்டான். அந்த பாடு. உடனே கிழவனா மாறி போயிட்டாரு. அங்கே இருந்து அவன் வர்றான். சாமி நீங்க யாரு? நான் குமரி ஆட வந்தேன்.
தென்குமரி ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம், இந்த குமரி பொண்ணோட ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம். தென்குமரி குமரி ஆட வந்தேன். அப்படியா சாமி, நல்லது, இங்க தங்கிட்டு போங்க, என் பொண்ணு உங்களை பார்த்துக்குவா. கிழவனாருக்கு எப்படி இருக்கும்? பல நழுவி பாலில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில விழுந்துருச்சு. பாலுக்கு பூனையை காவல் வச்சு விட்டாங்க. சந்தோஷம். பக்கத்தில் வர கிழவனார், ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாங்க. இளைஞனை நம்பினாலும் நம்பலாம், கிழவனை நம்பப்படாது. புரியுதா? தெளிவா இருங்க. இவர் வயசான ஆளு, இந்த பொண்ணு பக்கத்தில் போயிடுச்சு. போன உடனே என்ன பண்றாரு தெரியுமா? விக்கல் எடுக்குது. ஏய், தண்ணி வேணும்டாராம். தண்ணி தானே, நான் கூட்டிக்கிட்டு போறேன். கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போனாலாம். 7 மலை தாண்டி ஒரு பெரிய சொனை. நான் அந்த சொனையை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ 7 மலையெல்லாம் தாண்ட வேண்டாம், சொனை இருக்கங்க. சூரியன் காணாத சொனை. உள்ள போகணும். தண்ணி தேன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல 2 கை, ஒரு பக்கத்தில் 2 கால், ஒரு பக்கம் சின்னதா ஒரு கால், ஒரு பக்கம் பெருசா ஒரு கால். சின்னதா இருக்கிற கால் வள்ளி நாச்சியார், பெருசா இருக்கிற கால் அந்த கிழவனார். அந்த ஊர்ல சொல்றாங்க, எங்க வள்ளிமலையில இருக்கு, உள்ள வள்ளிமலை சுவாமிகள் சமாதின்னு ஒரு இடம் இருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்து உள்ள போகணும், காட்டு வழி, அங்க போனா பார்க்கலாம். கூட்டிக்கிட்டு போய் அந்த சொனையில தண்ணி கொடுத்தா. இந்த ஆளு தண்ணியை வாங்கி குடிச்சாரு. தாகம் தீர்ந்தது பெண்ணே, மோகம் தீரவில்லைன்னாரு. அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்யா வயசான ஆளுன்னு கூட்டிக்கிட்டு வந்தா மோகம் தீரலைங்கிற, உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அழகா திட்ட ஆரம்பிச்சா. நத்து புரை முடியீர். இது கந்த புராணம். தலைய பாரு, சங்கு மாதிரி வெளுத்து போய் கிடக்கு. நல்ல அறிவு சற்று மிளீர். அறிவு கெட்ட மனுஷன். நம்ம திட்டமில்ல. எத்துக்கு மூத்தீர். எதுக்குயா மூத்தீர்? வயசு அதிகரிக்க அதிகரிக்க பண்பும் பக்குவமும் கூடணும். உனக்கு குறையுதே. கண்ட வாகுல திட்டியிருக்கா. இந்த ஆளு அவளதையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல, முருகனே கேட்டிருக்காருன்னு. என்னங்க போனா போகுது, அது ஒரு சுகந்தானே. அவ்வளதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பிள்ளையாரேன்னாராம். பிள்ளையார் வந்தாராம். யானையை பார்த்த உடனே வள்ளி பயந்தாளாம். பக்கத்தில் வந்தாளாம். அந்த பாரு, என்னை கல்யாணம் கட்டிக்கிறதா இருந்தால் இந்த யானை போயிடும், இல்லாட்டி போகாது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, வேறு வழியில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யானை போயிடுச்சான். போன உடனே திரும்பினாலாம். நான் மாட்டேன்னாலாம். திரும்ப இந்த ஆன்மா ஆண்டவனை அடையிறதுக்குள்ள அவ்வளவு மாற்றம் உண்டாகுது. மறக்காதீங்க, நான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன், முடிச்சிடுவேன் அதோட. அப்படியே தவிக்கிறார். பிள்ளையாரே என்னார். பிள்ளையார் வந்து 2வது முறை வந்தார். கட்டி பிடிச்சிட்டா வந்து, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, பளிச்சுன்னு முருகனா மாறி நின்னுட்டார். நிறுத்துங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு திட்டுனால திருப்பி இந்த முருகன் அவளை ஒரு வார்த்தை திட்டினாரா? சந்தோஷமா இருந்துச்சான். அவ திட்ட சந்தோஷமா இருந்துச்சான். ஏன் தெரியுமா? தமிழால திட்டி இருக்கிறா. கதை அங்கே இருக்கு. அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார்? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. எப்படி? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன்னார். வள்ளிய போய் அவ திட்ட அங்க போய் வேடனா போய் வேங்கையா போய் விருத்தனா போய் அவளது திட்டையும் வாங்கிக்கிட்டு அவளுக்கு தாலி கட்டினான் இல்லையா? அதனாலே முருகப்பெருமான் தமிழால யாரு அவனை திட்டினா கூட அருள் செய்வான். நான் கல்கத்தா போயிருந்தேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால. தமிழ் சங்கத்தில் பேசி முடிச்சுட்டேன். அங்க உள்ள ஒருத்தரை கேட்டேன், கல்கத்தாவில் ஒரு காளி கோயில் இருக்கு, புகழ்பெற்ற காளி கோயில். அதனாலதான் அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சு, காளிகாட்டுன்னு. அந்த காளி கோயில்ல காளிக்கு நாக்கு இங்க வரைக்கும் தொங்கும், எல்லா பலியும் கொடுப்பாங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த காளி கோயிலுக்கு போகணுமேன்னு. நல்லா போங்க, பையில 10 ரூபா மட்டும் வச்சுக்கிடுங்க, அதுக்கு மேல வச்சுக்காதீங்க. அப்போ இப்போ அது எத்தனை ரூபாயோ எனக்கு தெரியல. 10 ரூபா மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டேன். போனா அந்த உள்ள இருக்கிற ஆளு என்ன குனிய சொன்னாரு. குனிஞ்சேன். ஓங்கி முதுகுல ஒரு அடி போட்டாரு. எனக்கு நாக்கு வெளியில வந்துருச்சு. காளிக்கு போட்டியா? ஆமாங்க, பாவம் போயிடுமா.
நீ பண்ணன பாவம் போகணும். பைக்குள்ள கையை விட்டு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. வெளியில வந்துட்டேன். நல்ல கூட்டம். தடுமாறிக்கிட்டு போறேன். ஒரு ஓரத்தில் போய் நிக்கிறேன். அங்கே இருந்து ஒரு போலீஸ்காரர், அவர் ஒரு 200 கிலோ இருப்பார். அவர் வயிறு ஒரு 80 கிலோ இருக்கும். ஆளு கல்கத்தாவில் இருந்தா வயிறு காசிக்கு போயிடும். அப்படி ஒரு ஆளு பூட்ஸ் ஓடி வந்தாரு. குறி பார்த்து என் காலில் மிதிச்சாரு. எப்படி இருக்கும்? நாசமா போகன்ட்டேன். என்னால தாங்கல. நீங்க சிரிக்கிறீங்க, எனக்குள்ள வழி தெரியும். நாசமா போகன்ட்டேன். திரும்பினாரு. சார் நீங்க தமிழ்நாடான்னாரு. ஆமா ஐயா. எந்த ஊரு? மதுரை. சார் நான் திருப்பரங்குன்றேன் சார். அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நாசமா போகன்னு நான் திட்டினது அவருக்கு மறந்து போச்சு. தமிழ் எங்களை சேர்த்து விட்டது. தமிழ் தான் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கு. தமிழ் தான் பேசி இருக்கு. தமிழ் தான் இப்ப மழை கொட்ட போகுது. இந்த பாட்டு மழை கொட்ட போகுது. இப்ப 2வது செய்தி என்ன தெரியுமா? வாழ்த்தினவர்களுக்கு அருள் செய்வது சாதாரண அருள், வைதாரையும் வாழ்த்துவது வரம்பிலா அருள். வைதாருக்கு அருள் பண்ணுவது, நம்மளை திட்டினவனே அருள் பண்ணுவோமா? அந்த காலத்தில் பொய்யாமொழின்னு ஒரு புலவர் இருந்தார். அவரு சிவனை தவிர யாரையும் பாட மாட்டார். யாரோ ஒருத்தன் நம்மள மாதிரி ஆளு போய் முருகனை பாடுங்கன்னு நானா. இந்த ஆளு மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? திமிரு, ஆணவம் விடாது மனுஷனை. உனக்கு தெரியுமா? ஆணவம் பணத்தினால வரும், பணம் போனா போயிடும். பதவியினால வரும், பதவி போனா போயிடும். படிப்புனால வரும், போகாது. என்ன படிப்பு நம்மளை விட்டுட்டு போகாது. அதனாலதான் படிச்சவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொல்லுவார். இது படிப்புனால வந்த ஆணவம். முருகனை பாடுறதா? மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். திமிரு. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்ட்டார். கோழி சிவபெருமானா, குஞ்சு முருகனா? அவன் கேட்டுக்கிட்டான். வாயா வா, நீ திட்டி விட்டில்ல, உங்ககிட்டே ஒரு பாட்டு வாங்குறேன். கையில வேலோட நிக்கிறவன் கோலோட நின்னான். இவரு பக்கத்து ஒரு ராஜாவை பாடி இவளது பணம் முடிச்சு வாங்கிட்டு வரார். பொற்கிளி. கிளின்னா தெரியுமா? கிளின்னா மூட்டை. கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. நான் ஒரு 12 பொற்கிளி வாங்கி இருக்கேன். ஒரு ஆளு கேட்டாரு, சார் அந்த கிளி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னேன், பறந்து போயிடுச்சு. அவர் நினைச்சாரு கிளி கொடுத்தாங்களாக்கும்னு. இல்ல, இது பள்ளத்துக்கு போடுற பொதுலகரம் இல்ல, தமிழுக்கு போடுற சிறப்பு லகரம். கிழிக்கப்படுவது கிளி. இது என்ன ஆயிடுச்சு? இப்போ கையில ஒரு முடிச்சு மூட்டை பொற்கிளி. ஏதோ 400-500 ரூபா வாங்கிட்டு வந்து நிக்கிறார். முருகன் குறுக்கல போயிட்டான். ஏய் நிறுத்து, அது என்ன கையில மூட்டை? இல்ல, அடுத்த ஒரு ராஜாவை பாடி கொண்டாரு. கொண்டா புடிஞ்சுக்கிட்டான். நீ யாரு? புலவன். புலவனா? ஏ புலவன்னா உனக்கு பாட தெரியுமா? ஏதோ பாடுவேன். அப்போ ஒண்ணு செய், என்ன பத்தி ஒரு பாட்டு பாடு, மூட்டைய தர்றேன். ஒரு பாட்டு என்ன, 9 பாட்டு பாடுறேன். மூட்டை வேணும். வீட்டில் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. வறுமையும் புலமையும் இரட்டை குழந்தைகள். அந்த காலத்திலே புலவர்கள் எல்லாம் வறுமையில் இருந்தார்கள், புலமை செழுமையாயிருந்தது. இன்னைக்கு புலவர்கள் எல்லாம் வசதியா இருக்கிறாங்க, புலமைக்கு வறுமை வந்துருச்சு. புரியுதா? நம்ம காலம் அப்படி ஆகி போச்சு. 9 பாட்டு பாடுறேன். கொண்டா. உன் பேர் என்ன? முட்டை. ஏய் என்ன முட்டை? ஏ முட்டைன்னு எவனாவது பேரு வைப்பானா? என் பேரு முட்டை. பாடுனா மூட்டை கிடைக்கும். பாடு வர மாட்டாரா? வேகமா பாடிவிட்டார். அந்த காலம் திணை துறை அழகா பாடுற காலம். நம்ம காலம் மாதிரி நேர எழுதின வசனம் மடக்கி எழுதின பாட்டு அப்படிங்கிறது கிடையாது. அற்புதமா பாடணும், இலக்கணப்படி பாடணும், மாறாமல் பாடணும். அழகா பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? ஒரு தாய் மகள் காதலனோடு போய்விட்டாள். ஐயோ என் பொண்ணு இந்த பாலைவனத்தில் போயிட்டாளே. தாயுடைய ஏக்கம். இந்த பாலைவனத்தில் யாரு போவா? இந்த முட்டை என்பவனுக்கு மாறுபட்ட பகைவர்கள் போவார்கள். இந்த முட்டைக்கு பயந்தவர்கள் போவார்கள். இந்த பாலைவனத்தில் போயிட்டாளே, கள்ளி செடி தீப்பிடிச்சு எரியுதே, கருவேல முள்ளு காலில் குத்துமே. இவ்வளவுதான் பாட்டு.
கள்ளிச்செடி தீப்பிடிச்சி எரியுது, கருவேல முள்ளு காலில் குத்தும். இந்த பாலைவனத்தில் என் மகள் தனியாக காதலனோடு போய்விட்டாளே. பொன்போலும் கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை செல்லற்கிசைந்தனளே. மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம் கானவேல் முள் தைக்கும் காடு. முள் தைக்கும் காடு, முட்டைக்கும் காடு. முதல்ல முட்டை அவன் பேரு, அடுத்தது முள் தைக்கும் என்பது சேர்த்து பார்க்கிற பொழுது முட்டைக்கும்னு வரும். ஒரு முட்டையை பாடச் சொன்னேன், 2 முட்டை பாடி விட்டேன். மூட்டையை கொடு. பொன்போலுங்கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை செல்லற்கிசைந்தனளே. மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போம் கானவேல் முள் தைக்கும் காடு. மூட்டையை கொடு. கொடுக்க மாட்டேன். ஏன்? ஓம் பாட்டில் தப்பு இருக்கு, எம்பாட்டில் தப்பா? நீ சொல்றியா? திருடே, இவன் திருடன் தானே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன். நீ சொல்றியா? என்ன தப்பு? சொல் குற்றமா? இல்லை. இலக்கண பிழையா? இல்லை. அப்போ பொருள் குற்றம். ஐயோ, பொருள் குற்றம் இருக்கப்படாதே. என்ன குற்றம் ஐயா? கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதா? ஆமா. கருவேல முள்ளு காலில் குத்துமா? ஆமா. அங்கதான் தப்பு. கள்ளிச்செடியே தீப்பிடிச்சு எரிகிற பொழுது மண்ணில் கிடக்கிற கருவேல முள்ளு மண்ணு வெப்பத்தினாலே சாம்பலா போயிருக்காதோ? அது எப்படிடா காலில் குத்தும்? எங்க பிடிச்சிட்டான் பாருங்க. கள்ளிச்செடி தீப்பிடிக்கிற பொழுது மண்ணு சுடுமா இல்லையா? அப்ப கருவேல முள்ளு சாம்பலாவில் போயிருக்கும். அது மட்டும் எப்படி காலில் குத்தும்? நீங்கள்லாம் புலவர்கள். நமக்கு போட்ட அடி. முருகப்பெருமான் ஒத்துக்கிட்டான், காலில் விழுந்துட்டான். ஆமா சாமி, தப்பு. உன் பேர் என்ன? என் பேரு பொய்யாமொழி. சரி, நீ பாடினில்ல, இதே மாதிரி உன் மேல உன் பேரை வச்சு நான் பாடட்டுமா? என்னடா ஆச்சரியமா இருக்கு, இந்த திருட்டு பையன் எப்படியெல்லாம் பாடுறானே. நிஜமா எங்க நீ பாடின மாதிரியே பாடுறேன். அதே பாலைவனம், அதே அம்மா, அதே காதலன், அதே காதலி. ஐயோ, என் மகள் இந்த பாலைவனத்தில் போய்விட்டாளே. இது எப்படிப்பட்ட பாலைவனம் தெரியுமா? மேலே இருந்து மழை பெய்யுமானால் மழை துளி அந்தரத்திலே வெந்து போயிருமா. ஒருவேளை தப்பித்தவரி கீழே வந்தா கீழே இருக்கிற தீ எந்திரிச்சு போய் சுட்டு விட்டு வருமா. அப்படிப்பட்ட பாலைவனத்தில், பொய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்லக்கூடிய பாலைவனத்தில் என் பெண் போனாளே. விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினளே. பொய்யாமொழி பகைவர் போல், பொய்யாமொழிக்கு பகைவர் போலே என் மகள் போனாளே. காலில் விழுந்துட்டான். ஐயா, உன் பேர் என்ன? முட்டை. இல்லை இல்லை, உன் பேரு அதான் முட்டை. நீ என்னையா இந்த பாட்டு பாடுற? ஆமா, நீ தானே கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னியே. ஆமா, இப்ப முட்டைய பாடிவிட்டியே. கோழியை விட குஞ்சு சின்னம், குஞ்சை விட முட்டை சின்னம் இல்லையா? என்னடா பாடுறீங்க? காலில் விழுந்துட்டான். இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த அருணகிரியார் பாடியிருக்காரு. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. எடுத்து பாருங்க, இருக்கு. முடிக்கிறேன். ஒரு ஊர்ல இதை சொன்னேன். ஒரு ஆள் என்கிட்ட வந்துட்டார். சார், நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதையா இருக்கு. அண்மை காலத்துல முருகப்பெருமான் அருள் பண்ணினாரா? அதை சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு கிமுல போய் நிக்கப்படாது. இன்னைக்கு அருள் பண்ணி இருக்காரா? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கும் முருகன் அருள் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு பையன் அந்த காலத்துல 1964 சென்னையில பச்சையப்பன் கல்லூரியில எம்காம் முடிச்சான். 64 ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. எம்காம் முடிச்சான், வேலை கிடைக்கல. அந்த காலத்துல காமர்ஸ் ரொம்ப குறைச்சல் தான். அதுக்குள்ளே வேலை கிடைக்கல. லயோலா காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ் விட்டா அண்ணாமலை பல்கலைக்கழகம், வேலை கிடைக்கல. இந்த பையன் திரிஞ்சு அலைஞ்சான். கடைசி பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில இருந்து ஒரு தகவல் வந்தது. பழனி ஆண்டவன் பேரில் பழனியில ஒரு காலேஜ் நடக்குது, அதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு வந்தது. இந்த பையன் அதை பார்த்தான், சரின்னு விண்ணப்பம் அனுப்பிச்சிட்டான்.
இவனுக்கு அங்க இருந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ வந்துருச்சு. நேர போனா பழனி ஆண்டவன் காலில் விழுந்தான். இந்த பாரு, நான் பாஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, கண்டடத்துக்கு போனேன், வேலை கிடைக்கல, எங்க போனாலும் நீ எந்த ஜாதின்னு கேட்கறாங்க, நான் என்ன பண்ணுவேன், கஷ்டமா இருக்கு, வேலை கிடைக்கல, நீ தான் காப்பாத்தணும். பழனி ஆண்டவன் காலில் விழுந்துட்டு வந்துட்டான். இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணி. 24 பேருக்கு இன்டர்வியூ, ஒரு போஸ்டுக்கு. அந்த காவல்காரன் சொல்லிவிட்டான், யாரையோ ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க, இன்டர்வியூ எல்லாம் சும்மா பேருக்குன்ட்டாங்க. இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? முருகா 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 முருகா. எல்லா பேரும் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு கடைசி மத்தியானம் 2 மணிக்கு இந்த பையன் பேரை கூப்பிட்டாங்க. இந்த பையன் போய் முன்னால உட்கார்ந்தான். எல்லாரும் அசந்து இருக்காங்க, சாப்பிட போறாங்க, களைப்பா இருக்கிறாங்க. இந்த பையன் போய் உட்கார்ந்தான். விவிசிஆர் முருகேச முதலியார்னு பழனி ஆண்டவர் கல்லூரியில ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பழனியில ஓடுற தங்க ரதம் முருகேச முதலியார் ஒரு மனுஷன் செய்து வைத்த ரதம். தேவஸ்தானம் பண்ணதில்லை, அவருக்கு ஆண் குழந்தை இல்லை. சாது சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். சாது சுவாமி சொன்னார், மலை குளிர பால் அபிஷேகம் பண்ணு. பழனி ஆண்டவனுக்கு மலை குளிர பால் அபிஷேகம் பண்ணினார். 2 ஆண் குழந்தை பிறந்தது. சாமி, ஆண் குழந்தை பிறந்தது, நான் என்ன செய்யணும்? முருகனுக்கு தமிழ் தேர் இருக்கு, தங்கத்தேர் இல்ல, தங்கத்தேர் செய்து வை. 1949, 50 அதை ஒட்டிய காலகட்டம். தங்கத்தேர் செய்து வைத்தவர் விவிசிஆர் முருகேச முதலியார். நான் சொல்ற கதை நடக்கிற பொழுது அவர் பழுத்த பழமா இருந்தார், செக்கச்சவேல்னு இருப்பார், குட்டையா இருப்பார், அவ்வளவுதான். அவர் முன்னால் உட்கார்ந்து இருக்கார் சேர்மன். இந்த பையன் போய் அவருக்கு முன்னால உட்கார்ந்துட்டான். விண்ணப்பத்தை எடுத்து படிச்சாங்க. இந்த பையன் என்ன, இவன் காமர்ஸுக்கு வந்திருக்கான், அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், எதுலையாவது கேள்வி கேட்டா சொல்லிவிடுவான், தெளிவா இருக்கிறான். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இதுல என்னமோ வெரிசிபிகேஷன் போட்டிருக்கீங்களே, வெரிசிபிகேஷன்னா என்ன? தமிழ் கவிதை. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? தெரியும். அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க. இவங்க பழனி ஆண்டவனா? உரிமை இங்க முருகேச முதலியார். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க. பக்கத்தில் உள்ளவர் மௌனகுருசாமி, காரகுறிச்சி அருணாசலத்தினுடைய மாப்பிள்ளை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஐயா, நீங்க வெளியில போய் பாடிக்கிட்டு வாங்க. இந்த பையன் யோசிச்சான், வெளியில போய் பாட்டு எழுதிக்கிட்டு வந்தா எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தான்னு நினைச்சிருவாங்க. வேண்டாம், ஒரு தாள் கொடுங்கன்னா ஒரு தாள் கொடுத்தாங்க. அப்பவே 4 வரி எழுதனான் பாட்டு. அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென் பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. முருகனை பற்றி இன்றைக்கு பாடினவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. வாங்கி வச்சுக்கிட்டார். நீங்க போகலான்ட்டார். 3/4 மணி நேரம் உள்ள வாத பிரதிவாதங்கள். 3:30 மணிக்கு பியூன் வரான். எல்லாரையும் போ சொன்னாங்க. இந்த கடைசியா போனவரை கூப்பிடுறாங்கன்னா இந்த பையன் உள்ள போய் உட்கார்ந்தான். முருகேச முதலியார் நிமிர்ந்தார். நீங்க பாடின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறார். நீ படிச்ச படிப்புக்கு இல்லை, நீ பாடின 4 வரி வெண்பாவுக்கு. அந்த பையனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. முதல் மாச சம்பளம் வாங்குறான். முருகேச முதலியார் சொல்லிவிட்டார், முதல் மாச சம்பளம் இந்த பையனுக்கு நான் தான் கொடுப்பேன்ட்டார். அந்த காலத்தில் கவரில் வச்சு பணம் கொடுப்பாங்க. கையெழுத்து போடுறதும் பணமும் ஒண்ணாமே இருக்கும். இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. அவ்வளவு சுத்தம் அப்ப ஒழுங்கா இருக்கும். கொடுத்தார். ராக்கால சந்தனத்தோட கொடுத்தார். இந்த சந்தனத்தை முதல்ல வச்சுக்கிடுங்க. ராக்கால சந்தனம்னா தெரியுமா? பழனி ஆண்டவனுக்கு ராத்திரியில நல்ல சந்தனத்தை நெஞ்சில வைப்பாங்க. அது நவபாஷான திருமேனி, ராத்திரி பூரா இருக்கும். மறுநாள் காலையில எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தீராத குன்ம வியாதி எல்லாம் தீரும். அதை எடுத்து சாப்பிட்டா 4 இட்லி சாப்பிட்றவன் 40 இட்லி சாப்பிடுவேன். அப்படி உடம்புக்கு நல்லா இருக்கும்.
சந்தனத்தோட கொடுத்தார். அந்த பையன் காலில் விழுந்தான், கும்பிட்டான். அன்னைக்கு அவரு சந்தனத்தோட கொடுத்த சம்பளம் அந்த பையனுக்கு வளர்ந்து 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 இன்னைக்கு அந்த பையன் உங்களுக்கு முன்னால நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். முருகன் அருள் பண்ணானா இல்லையா? சத்தியம் சத்தியம். திருச்செந்தூருக்கு போனேன். போன மாசம் ஒரே கூட்டம். எனக்காக அவன் மேல கோபம். இந்த பாரு, நான் எப்பவாவது வாரேன், இவ்வளவு கூட்டமா இருக்கு, நிம்மதியா பார்க்க முடியல. ஆன்மீகம்னா என்ன தெரியுமா? கடவுளை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். கடவுளோடு பேசுவது ஆன்மீகம், கடவுளை பற்றி பேசுவது அல்ல. எனக்கா கஷ்டம். முருகா இப்படி பண்ணிவிட்டியே, நான் உன்னை பார்க்க வந்தேன், இவ்வளவு தூரம் வந்தேன், 3 நிமிஷத்துல விரட்டுறானே. அப்படி வந்துட்டேன். வெளியில வர போறேன். ஒரு அர்ச்சகர் சக்கச்சவேல்னு இருக்கார். வந்தார், என் தோல்ல கைய வச்சு அழுத்தினார். யாரா நம்மள தோல்ல கைய வச்சு இப்படி அழுத்துற ஆளு இந்த வயசுல? திரும்பினேன். அர்ச்சகர், ஐயா, இந்த மக்கள் டிவியில இந்த சித்தர்களை பத்தி பேசுறது நீங்க தானான்னார். எனக்கு ஆடி போச்சு. என்னடா இங்க வந்து இதை கேட்கிறாரு? ஆமான்னு திரும்பினார். டேய், ஒரு பையனை கூப்பிட்டார். ஐயாவை கொண்ட முருகனுக்கு முன்னால் நிறுத்துறான்ட்டார். நான் இந்நேரம் திட்டியிருக்கேன். ஏண்டா முருகா, இரக்கம் இல்லையா உனக்கு? கொண்டு நிறுத்தி விட்டாருங்க. ஐயா, எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று பாடுங்க ஐயா. பரிமள கலவ சுகந்த சந்தத்தனமானார். பாடுவனா இல்லையா? சந்தோஷமா பாடினேன். முக்கியமான விஷயம் சொல்றேன், முருகனுக்கு முன்னால சொல்றேன். 10 நிமிஷம் நின்னேன், கும்பிட்டேன், வெளியில வந்தேன். அந்த அர்ச்சகருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? வந்து பார்க்கிறேன், ஆளை காணோம். என்னங்க, நம்புறீங்களா? நடக்கும் நடக்கும். நீங்க அவனை நம்பி காலில் விழுந்துட்டா மடியில வந்து உட்கார்ந்துக்குவான். அப்படிப்பட்ட முருகன் குழந்தை எங்களுக்கு. நாங்க பண்ண புண்ணியம். வருஷத்துல முதல் நாள் அன்னைக்கு முருகா 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 முருகா. இன்னைக்கு பூரா முருகா. போதும், இனிமே பேசினா ரொம்ப தப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது. நல்ல கூட்டம். இந்த வாய்ப்புக்கு 100 முறை நன்றி.